Dear students, happy morning one and all. Now, 5th standard social studies class, lesson number 11, E for environment. So, இந்த லெசனில் ரிவிஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ரிவிஷன்ஸ் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங்கை இப்போ பார்க்கலாம். 5 questions. Can read well. 5 questions. First questions. What questions? What is the difference between biodegradable waste and non-biodegradable waste? First question. Second question, how is open dumping different from landfills? Third one, what is compost? How is it produced? What is recycling? What are its benefits? Fourth one. Fifth one, what should we do to protect our environment? ஸோ ஃபஸ்ட் 5 கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் நம்ம உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் பேஜில் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் பேஜ். ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஃபஸ்ட் கொஷின். டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இல்லையா? டிஃப்ரென்ஸ், அதாவது 2 types ஆஃப் வேஸ்ட்டு, பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பயோடிகிரேடபிள், அதை தான் வந்து பற்றி பார்ப்போம். அதில் ஒரு 3 பாயிண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டூவாக வந்து பிரிச்சுக்கணும். இப்படி பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா பயோடிகிரேடபிள் ஒரு 3 பாயிண்ட்டு ரைட் பண்ணோம். 1 2 3. அதேமாதிரி நான் பயோடிகிரேடபிள், இதில் வந்து நான் பயோ அப்படின்னு போட்டுடணும். இதில் ஒரு 3 பாயிண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பயோ பற்றி பார்க்கணும். பயோடிகிரேடபிள் பற்றி பார்க்கலாம். நான் பயோ வந்து கீழே இருக்குது. அதாவது பயோடிகிரேடபிள்னால் என்னென்னா, நம்ம நேச்சராக செய்கிறது தான். ஃபுட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார், லெஃப்ட் ஓவர், அதாவது வேஸ்டேஜ் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ், பீல்ஸ், பேப்பர், லீவ்ஸ் ஆர் ஆல் பயோடிகிரேடபிள் வேஸ்டேஜஸ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, இந்த பயோவில் எழுதிடணும். ஓகே, அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரா ஈஸிலி அண்ட் மிக்ஸ் வித் சாயில். இது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு, மைக்ரோ ஆர்கானிசம் சச் எஸ் பாக்டீரியா, ஃபங்கை, எர்த்வார்ம்ஸ் டீகம்போஸ் சச் வேஸ்டேஜஸ். இது தேர்ட் பாயிண்ட். அவ்வளோதான், 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு நான் பயோடிகிரேடபிள்னால் இங்கே இருக்குது பார், பிளாஸ்டிக் குட்ஸ், சில்வர், ஃபாயில், அலுமினியம், இது எல்லாமே வந்து நான் பயோடிகிரேடபிளில் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பயோடிகிரேடபிள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் அதுலேயே வந்துடும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்படி நான் பயோ போட்டுட்டிங்க இல்லையா? இங்கே நான் பயோ அப்படின்னு இருக்கும்போது நான் பயோடிகிரேடபிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வரும்? அங்கே கேட்டு இல்லையா, பிளாஸ்டிக் குட்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் கேன்ஸ் அண்ட் வேஸ்டேஜஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். வேஸ்ட்னால் என்ன மீனிங்? வேஸ்ட் ஆர் எலக்ட்ரானிக் வேஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன், அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்துடும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தா, தே டேக் மெனி இயர்ஸ் டீகம்போஸ். இது செகண்ட் பாயிண்டில் வந்துடும். அடுத்து தேர்ட் பாயிண்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டேஜ் மெட்டீரியல் டு நாட் ராட் ஈஸிலி. தேர்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து they do not mixing with the and soil and remain in the environment for the long time. இப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம். அது ஃபோர்த் ஒன்றும் ஒரு 1 பாயிண்ட் வரும். ஸோ இதில் வந்து 3 பாயிண்ட்டாக கூட நீங்கள் இதை டிவைட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு போட்டு நீங்கள் கொஷின் ஆன்சர் ஃபஸ்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து என்ன கேட்டாங்க கொஷின்ஸ்னால், ஓப்பன் டம்பிங் அண்ட் லேண்ட்ஃபில்ஸ். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்கள். லேண்ட்ஃபில்ஸ்னால் என்ன? லேண்ட்ஃபில் அதே மாதிரி தான் இதுவும். இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே வந்து லேண்ட்ஃபில்ஸ்னு எழுதிக்கோங்க. இங்கே ஓப்பன் டம்பிங் இங்கே எழுதிக்கோங்க. அதில் ஒரு 3 பாயிண்ட் ரைட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 3 பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இப்போ லேண்ட்ஃபில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாயிண்ட் வேணால், லேண்ட்ஃபில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் பாப்புலர் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து landfills are found in the outskirts
of the city. இது second point. In this method start ஆகுது இல்லையா அதுலேருந்து in this method deep ditches are dug and was dumped them. This third point. 4 point வந்துரும். When the ditches are full, they are covered with soil. In some places pot garden and built over them. இது 4 point வந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா landfillsல 4 point landfillsல 1 அப்புறம் 2 3 4 இதில் ரைட் பண்ணிடணும். ஓகே, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் டம்ப்னு போட்டு அதில் வந்து 4 பாயிண்ட் ரைட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், ஓப்பன் டம்ப்னா என்னென்ன. ஃபஸ்ட்டு வேஸ்ட் இஸ் ஃபஸ்ட் லோடட் இன் ட்ரக், ஃபஸ்ட் பாயிண்ட்டா. அடுத்து இட் இஸ் தென் டேக்கன் ஃபார் அவே ஃப்ரம் த டவுன் ஆர் சிட்டி அண்ட் ஜம்ப்ட் இன் த ஓப்பன். அடுத்து டிஸ்போசிங் வேஸ்ட் இன் த ஓப்பன் பொல்யூட் த என்விரான்மெண்ட். ஓகே, ஓப்பனில் போட்டால் என்ன ஆகும், ஓப்பன் பிளேஸில் போட்டோம்னா பொல்யூட் ஆகும், எல்லா என்விரான்மெண்ட் சுற்றி இருக்க சுற்றுப்புறம் எல்லாமே மாசுபடும். இதுவே அந்த லேண்ட்ஃபில்ஸ்னால் மண்ணுக்கு அடியில் தரையில் கொட்டி ஃபில் பண்ணுவாங்க. அது வந்து இதுக்கு மேலே பில்டிங்கு எதுவும் கட்டினாங்கன்னா அது ஒன்றும் யாருக்கும் ஒரு அஃபெக்டஸ் இருக்காது. இதுதான் வந்து இதுக்குள்ளே வித்தியாசம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்போஸ்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் கம்போஸ்டிங், அதனோட நன்மைகள் பயன்கள், அதாவது வாட் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் த கம்போஸ்டிங் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், இன் திஸ் ப்ராசஸ் ஆர்கானிக் வேஸ்ட் ஃப்ரம் கிச்சன் அண்ட் கார்டன் இஸ் புட் இன் பிட்ஸ் அண்ட் பின். இப்போது கார்டன் ஆர் நம்ம கிச்சனில் இல்லை கார்டனில் எல்லாருமே பிளேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் பிட்ஸ் வச்சுருப்போம், பின் வச்சுருப்போம். அதில் திஸ் டோன் இன்டு கம்போஸ்ட் நியூட்ரிஷன்ஸ் ரிச் ஃபுட் ஃபார் திஸ் பிளான்ஸ். இப்போ அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் என்ன ஆகுனா தரையில் கொட்டி நிறைய உரமாக போட்டு நிறைய நம்ம பிளான்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அது ஒரு ரிச் ஃபுட் அப்படின்றாங்க. அதுதான் வந்து கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா, த கம்போஸ்ட் இஸ் யூஸ்டு ஆஸ் மேனர் பை ஃபார்மர்னால் விவசாயிகளுக்கு யூஸ் ஆகுது. கிராப்ஸ் விச் க்ரோ by using natural manner are called organic foods. நேச்சுரலாக நமக்கு ஆர்கானிக் ஃபுட் பிளான்ட்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். These are healthier than the crops which use chemical fertilizer. Composting is one of the easiest, safest and methods of waste disposal. இதுதான் வந்து கம்போஸ்ட். ஓகே, தேர்ட் கொஷின்ஸ்க்கு இதுதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்த் ஒன் இருக்குது, ரீசைக்ளிங். இப்போ ரீசைக்ளிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரீசைக்ளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூ ப்ராடக்ட் ஃப்ரம் யூஸ்டு ஆர் வேஸ்ட் மெட்டீரியல். திஸ் சேவ்ஸ் ரா மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தெம். அவ்வளோதான். இது வந்து ஃபோர்த்து கொஷினுக்குரிய ஆன்சர் இது. ஓகே, ஃபோர்த்தெல்லாம் இங்கே இதிலேருந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, திஸ் இஸ் ஒன்லி ஃபோர்த்து. ரீசைக்ளிங் அது வந்து இது வரைக்கும் வரும். ஓகே, திஸ் இஸ் ஃபோர்த் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும். அதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் கேன் வி டூ டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட், என்னென்ன நம்ம ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்விரான்மெண்ட் பாதுகாக்கிறதுக்கு வி கேன் ஸ்டார்ட் பை producing less waste and disposing waste properly. We should determine the type of waste that is generated. In our homes, each type of waste should be put in the correct garbage bin. This 3 point write பண்ணா போதும். This makes process of recycling very easy. Kitchen or organic waste and also collected compost pits. இதுதான். இதில் வந்து ஒரு 3 points 4 points you can write this point wise போட்டு ரைட் பண்ணிடுங்க தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. 5 question answer you can read well, read and memory yourself. First understand, after you can memory yourself.